ஹாய்ங்க. வெல்கம் டு மை சேனல் ஜானுஸ் மெஹந்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ளாரிஷிங் அல்ஃபபெட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃப்ளாரிஷிங் அப்படின்னா டெக்கரேட்டிவ் லூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஸ்வில்ஸ்ன்னு க்ரியேட் பண்ணலாம். ஸ்வில்ஸாக க்ரியேட் பண்ணுறது அல்லது ஸ்வீப்பிங் ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்பாங்க. அப்படியே டக்குன்னு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சிங்கிள் ஸ்ட்ரெச்லேயே ஸ்டாப் பண்ணாமல் நம்ம லூப் மாதிரி க்ரியேட் பண்ணுறது, இல்லை ஒரு ஸ்வில்ஸாக க்ரியேட் பண்ணுறது. மேக்ஸிமம் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறது எந்த பெனில் எழுதலாம் அப்படின்னா ப்ரஷ் பெனில் தான் எழுத முடியும். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற பென்னுமே ப்ரஷ் பென் தான். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, அந்த ஸ்வில்ஸ் க்ரியேட் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா சம்திங் கம்பி கோலம் மாதிரி அழகாக இருக்கும். ஏன்னா அந்த பின்னல் விழுகிறனால. இதில் ஒரே ஒரு ரூல் தான். நம்ம எப்படின்னா ஹேண்டை கீழே ப்ளேஸ் பண்ணிகிட்டே எழுதுவோம். பட் ஃப்ளாரிஷிங்கில் எப்படின்னா ஃபுல் ஆர்முமே ஒர்க் ஆகுறனால உங்கள் கை பேப்பரில் பேலன்ஸ் ஆகக்கூடாது. ஸோ கை நீங்கள் இப்போ ஃப்ளாரிஷிங் எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா உங்கள் ஹோல் ஆர்மையுமே என்ன பண்ணணும்னா யூஸ் பண்ணணும். ரிஸ்ட்டு, ஆர்ம் எல்லாமே யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்பில்ஸோ இந்த லூப்ஸோ எடுக்க முடியும். இந்த லெட்டர்ஸ் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பென்சிலில் ட்ரை பண்ணுங்கள். பென்சிலில் இப்போ ஒரு லெட்டர் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு 10 or 20 டைம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் எடுத்ததும் அன்ரூல்டு பேப்பரில் எழுதாதீங்க. ரூல்டு பேப்பர்லேயே நீங்கள் எழுதி பாருங்கள். அப்போ தான் நமக்கு எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றது தெரியும். பென்சிலில் நீங்கள் எழுதுகிறப்போ நீங்கள் இந்த திக் லைன்ஸ் தின் லைன்ஸ்லாம் பார்க்க தேவையில்லை. மேக்ஸிமம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா திக் லைன்ஸ் அப்படின்றது அந்த லெட்டர் ஃபார்மேஷனில் அசண்டர்ஸ் டிசண்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த லெட்டர்ஸ் எழுதுகிறப்போ மட்டும்தான் நம்ம மேக்ஸிமம் திக் லைன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இந்த லூப் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃப்ளாரிஷிங்க்கு நம்ம அந்த மாதிரி டார்க் அந்த மாதிரி கொடுத்து ரொம்ப இதாக எழுத மாட்டோம். தின் லைன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட லெட்டர்ஸை ஹைலைட் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு இந்த தின் லைன்ஸான இந்த ஃப்ளாரிஷிங் எஃபெக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். லெட்டர்ஸ் போல்டாக திக்காக தான் இருக்கும். நீங்களும் இந்த லெட்டர்ஸ் எல்லாமே எழுதி பார்த்துட்டு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி ஈஸியாக வருதா அப்படின்றத ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு லெட்டருமே நீங்கள் ஒரு 10 or 20 டைம்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா தான் நீங்கள் பெனில் பிடிச்சி எழுதுகிறப்போ ப்ராப்பராக வரும். இல்லை அப்படின்னா எடுத்ததுமே பெனில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா பேப்பர் நிறையா வேஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் அசண்டர்ஸ் டிசண்டர்ஸ்னு லெட்டர்ஸ் சொன்னேன். இப்போ அசண்டர்ஸ் அப்படின்னா என்னென்ன லெட்டர்ஸ் அப்படின்னா பி, டி, ஹச், கேஎல். இந்த லெட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப்லேருந்து கீழே பாட்டமுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் லெட்டர் பி எடுத்துக்கோங்க. டாப்பில் இருந்து தான் பாட்டம் பி அந்த கர்வ் போட்டு நம்ம என் பண்ணுவோம். அதே மாதிரி டி லெட்டர் எடுத்துக்கோங்க. டியுமே ஸ்மால் லெட்டர் டி எப்படி எழுதுவோம்? நார்மல் ஸ்மால் லெட்டர். ஸோ நம்ம அந்த டாப் டு பாட்டம் வர்றது தான் அசண்டர் லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது என்னென்னா பி, டி, ஹச், கே அண்ட் ஐ. இந்த லெட்டர்ஸ் எல்லாமே அசண்டர்ஸ். டிசண்டர்ஸ் அப்படின்னா இந்த டெய்ல்ஸ் ஆஃப் அ லெட்டர்ஸ் லைக் டெய்ல் இருக்கும். அந்த டெய்லில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த லூப் க்ரியேட் பண்ணுறது, ஃப்ளாரிஷிங் க்ரியேட் பண்ணுறது. இப்போ அசண்டர்ஸ் இப்போ பி எழுதுறீங்க அப்படின்னா இப்போ பியில் டாப்பில் மட்டும் தான் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். அசண்டர்ஸ் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் டாப்பில் மட்டும் தான் க்ரியேட் பண்ண முடியும். டிசண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே அந்த லெட்டரோட டெய்லில் நம்ம ஃப்ளாரிஷிங் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணலாம். இப்போ டிசண்டர்ஸ் என்னென்ன லெட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி, ஜே, பி, கியூ அண்ட் ஒய். இதெல்லாம் டிசண்டர்ஸ். இதில் கிராஸ் பார்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, இன்னொரு டைப்பு. கிராஸ் பார்ஸ்ன்றது ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டும் கிராஸ் பாராக இருக்கும். ஒன்றோட ஒன்று இடிக்கிற மாதிரி. டி ஃபார் எக்ஸாம்பிள் டி, எஃப், ஏ, ஹச் இது எல்லாமே கிராஸ் பார்ஸ் லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அசண்டர்ஸ் டிசண்டர்ஸ் வச்சு தான் நம்ம எங்கே அந்த ஃப்ளாரிஷிங் டோன் அந்த எஃபெக்ட் எடுக்கணுன்றது இருக்குது. எல்லா இடத்துலையும் நம்ம எடுக்க முடியாது. அதனால தான் அசண்டர்ஸ் டிசண்டர்ஸ் லெட்டர்ஸ் கிராஸ் பார்ஸ்ன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா இப்போ ஓனாக நீங்களே ஃப்ளாரிஷிங் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதே மாதிரி நீங்களும் க்ரியேட் பண்ணலாம். நமக்கு தேவை அந்த ரூல் மட்டும் தெரிஞ்சால் போதும்.
அத வச்சு கிரியேட் பண்ணலாம். அதே மாரி இதில இன்னொரு மெயினான ரூல் வந்து ஃப்ளாரிஷிங்கில என்ன சொல்லுவாங்கன்னா, 90 டிகிரி ரூல் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அது என்ன அப்படின்னா, 2 லைன்ஸ் வந்து கனெக்ட் ஆகுது. அ கிராஸா வந்து மீட் ஆகுது அப்படின்னா, மீட் பண்ற லைன்ஸ் வந்துட்டு ஸ்லாண்டிங்கா இருக்கலாம். பட் மீட் பண்ற பாயிண்ட் வந்துட்டு எப்படி இருக்கும்னா, 90 டிகிரி ஆங்கிள்ல நேரா இருக்கணும். அப்பதான் நீங்க போட்ட அந்த லூப் வந்து கரெக்ட்டா ஃபார்ம் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்ல பாருங்களேன், கிராஸா தான் எடுத்திருப்பேன். பட் ஆனா, நான் அந்த நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் வச்சு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஸ்ட்ரெய்ட்டா 90 டிகிரில தான் இருக்கும். அந்த இன்டர்செக்ஷன் ஆகுறது, கட் ஆகுறது. ஸோ, இந்த லெட்டர்ஸ பொறுத்த மட்டுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே போதும். பென்சில்ல பிராக்டிஸ் பண்ணி பார்த்தாலே போதும். ஈஸியா அந்த லெட்டர்ஸ் எல்லாமே எழுதிறலாம். இதில வந்து திக் ஆன் திக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, மிஸ்டேக் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒன் டைம் நீங்க அந்த திக் லைன் எடுத்துட்டீங்க. அந்த லெட்டர்ஸ்க்கோ, இல்ல இந்த லூப்க்கோ எடுத்துட்டீங்க அப்படின்னா, அகைன் அதில போயிட்டு இன்னொரு ஒரு திக் லைன வந்துட்டு அ இன் உள்ள வந்து ட்ரா பண்றதோ, இல்ல உள்ள இடிக்கிறதோ பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூ எழுதுறேன் அப்படின்னா, திக் லைன்லேருந்து தின் லைன் வந்துரணும். மறுக்க இந்த சைடு திக் லைன் வருதா, அடுத்து அது கீழ போறப்போ தின் லைன் ஆகி தான் நமக்கு வந்து ஃப்ளாரிஷிங் லூப் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணணும். ஃபுல்லாவே திக் திக் லைனா இருக்கக்கூடாது. ஃப்ளாரிஷிங்க பொறுத்த மட்டுக்கு இதுதான் ஒரு மேஜரான ரூல். 90 டிகிரி ரூல். தென் திக் ஆன் திக் லைன வந்து அவாய்ட் பண்ணணும். இந்த 2 தான். அதே மாரி ஒரு ஓவல் போடுறீங்க அப்படின்னா, ஓவல் வந்து எப்படி இருக்கணும்னா, இப்போ ஓ, கியூ லெட்டர்லாம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அது வந்து 45 டிகிரி ஆங்கிள்ல நமக்கு கிராஸா தான் நீங்க லெட்டர்ஸ் எழுதியிருக்கணும். பட் நீங்க அ எழுதுனதுக்கப்புறம் ட்ரா பண்ணக்கூடிய ஃப்ளாரிஷிங் வந்து அது வந்து 90 டிகிரில பிளேஸ் ஆகி வரணும். இதுதான் ரூல். இதுக்கப்புறம் இன்னொன்னு அதே மாரி ஃப்ளாரிஷிங் அந்த எஃபெக்ட் வந்து எங்கெங்கலாம் ஆட் பண்ணலாம் அப்படின்றத சொன்னது தான் நான் அசெண்டர்ஸ், டிசெண்டர்ஸ், கிராஸ் பார்ஸ் இந்த லெட்டர்ஸ் பத்தி சொன்னது. ஸோ அசெண்டர்ஸ்ல வந்துட்டு பி, டி, ஹெச், கே அண்ட் ஐ. டிசெண்டர்ஸ்ல வந்து ஜி, ஜே, பி, கியூ அண்ட் ஒய். கிராஸ் பார்ஸ்ன்றது டி, எஃப், ஏ ஆர் ஹெச். மேக்ஸிமம் இந்த ஏ லெட்டர்லாம் எடுத்தீங்க அப்படின்னா, கிராஸ் பார்ஸ்க்கு வரக்கூடிய எல்லா லெட்டருமே இப்போ எக்ஸ் பார்த்தீங்கன்னா, அ 2 சைடுமே நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃப்ளாரிஷிங் எடுக்கலாம். நீங்க ஃபினிஷ் பண்ற இடத்துல ஸ்டார்ட் பண்றதுலயும், எண்ட் பண்ற 2 சைடுமே நீங்க வந்து ஃப்ளாரிஷிங் எஃபெக்ட் எடுக்கலாம். தென் ஃப்ளாரிஷிங்கில இன்னொன்னு ஒரு மெயினான ரூல் என்ன அப்படின்னா, எழுதக்கூடிய லெட்டர்ஸ் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒய் எழுதுறீங்கன்னா, அது பார்க்குறதுக்கு ஒய் மாரி தான் தெரியணும். ஜி மாரியோ, வேற லெட்டர் மாரியோ தெரியக்கூடாது. ஸோ எழுதுற லெட்டர்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து ப்ராப்பரா இருக்கணும். நீங்க எவ்வளோதான் ஃப்ளாரிஷிங் நீங்க கிரியேட் பண்ணாலும், நமக்கு என்ன லெட்டர்ன்றது தெரியாம இருந்துறக்கூடாது. ஸோ இப்போ இசட்லாம் பாருங்களேன், ஸ்ரில்ஸ் எந்த அளவுக்கு நம்ம டெப்த்தா எடுக்கிறோம் அப்படின்றத பாருங்க. இப்போ தின்னா எடுக்கிறேன் அப்படின்னா, அந்த தின் லைன்ஸ்லேயே தான் நான் வந்து ட்ரா பண்ணணும். இப்போ தின் லைன்ஸ் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு பென்சில்ல ட்ரை பண்ணிட்டு, ப்ரஷ் பென்ல ஒவ்வொரு லெட்டரையுமே நீங்க எழுதி பார்க்கலாம். எழுதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராப்பரா வரும். இன்னும் இந்த மாரி நெறைய ஃப்ளாரிஷிங் லெட்டர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாரி இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். சி யூ. பாய்.